அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கிட்டே எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, எனக்கு செக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கிட்டே சொல்கிறாங்க. சரிப்பா, நான் செக்கப் பண்ணுறதுக்காக ஆளை வர சொல்கிறேன், வீட்டுக்கே வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவங்க ரெகுலராக டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணி மறுநாளே வர சொன்னேன், எப்படிங்க, நான் வேணால் நாளை மறுநாள் வரட்டுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், நாளைக்கே கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா, ஏங்க அவ்வளோ அர்ஜென்ட்டாக வர சொல்கிறீங்க, மாமா நல்லா தானே இருக்கார், நாளைக்கு வரலன்னா இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மலர், அவர் ரொம்ப பயப்படுறாரு, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஏதோ உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுட்ருக்காரு, அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் மலர், இருந்தாலும் நம்ம வந்து உடம்பு விஷயத்தில் மெடிக்கல் விஷயத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல, வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செக்கப் பண்ண வரவர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி, சரிங்க சார், நான் நாளைக்கு 7:30க்கெலாம் வந்துடுறேன், அவங்கள எதுவும் சாப்பிடாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சார் செக்கப்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7,800 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே சார், நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறம் மலர் பார்த்திங்கன்னா எவ்வளோமா அங்கே ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7,800 ஆகுமா மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோவாங்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. ஆமாம் மலர், ஆகும், இப்போ இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் கம்மி, இதை விட அதிகமாகலாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மலர் கேட்குறாங்க. என்ன மலர் இப்படி கேட்குற, மெடிக்கல் விஷயத்துலலாம் நம்ம கணக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சம்பளம் வேறு கூடி இருக்குல்ல, அதனால் இதுக்கப்புறம் ஒவ்வொரு செலவாக சொல்ல தான் செய்வாங்க, வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மலர் இப்படி பேசுகிற, இப்போ தானே சொன்ன மெடிக்கலுக்கெலாம் நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்திங்கன்னா அதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், காலைல அவருக்கு டிஃபன் காஃபி எதுவுமே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரிப்போர்ட்டில் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஈவினிங் வந்துடும், ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கொடுக்குறாரு. அதில் எது 200 300 சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க, ரெடி ஆயிடுச்சுன்னா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கிட்ட கேட்குறாரு, எவ்வளோப்பா ஆச்சு இது டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7,800 ஆச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோவா, உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா, எனக்கு என்ன கஷ்டம் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இருந்தாலும் இவ்வளோ ஆயிருக்கே, அதுக்கு என்னப்பா பண்ணுறது, செலவு பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கும் இப்போ சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் ஆயிருக்குல்ல, அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. மலர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்க்ரிமெண்ட்டே இல்லைனாலும் இந்த செலவெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும், நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல, நீங்கள் அதை பற்றி எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்காக ரெடியாக இருக்காங்க. அவங்கள கூட்டு போய் விடுறதுக்காக பாக்கியராஜ், கொஞ்ச நேரம் இருடா, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, நீ பொறுமையாகவே ரெடி ஆகணும், நான் ரெடி ஆகிட்டேன், பாப்பா நான் கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா பாப்பா கிட்டே, என்ன என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் என்னை கிளாஸ் ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கிளாஸில் ஒரு பையன் இருக்கான், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான், என்னை மிரட்டிகிட்டே இருக்கான், நீங்கள் போலீஸில், உங்களை பார்த்தா பயப்படுவான், அதனால தான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து விடுவீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வந்து விட்டால் போதுமா, இல்லை அவனை மிரட்டணுமா, ஆளை மட்டும் யாருன்னு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மிரட்டணும் அப்படின்னு பாப்பா சொல்கிறாங்க. மிரட்டிட்டா போச்சு, சரிவா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு சுரேஷ் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுமே கிளம்பிடுறாங்க. பாக்கியராஜ் கிட்ட அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, மறக்காமல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறா ஈவினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம்ப்பா, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்று பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ மலர் கேட்குறாங்க, இன்னும் நீ இன்னைக்கு வாக்கிங் போகல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, காலையில் போகல, இப்போ போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வரீங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, நீ வேற மாதிரி, நான் எங்கேருந்து வாக்கிங்லாம் வர்றது, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் லஞ்செலாம் வேறு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு, லஞ்சு தானே,
வந்து சேர்ந்து 2 பேரும் செய்யலாம். கடகடன்னு ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மதி, அத்தையும் மாமாவும் விடுவாங்களான்னு தெரியல. அவங்க கிட்ட வேற கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? கேட்க வேண்டியதுதான். தலைய சீவிடவா போறாங்க? வாக்கிங் போறேன்னே சொல்லுங்க. நம்ம எதுக்கு போய் சொல்லிட்டு போணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் வேணாம் மதி. அவங்க எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க நம்ம பார்த்துக்கலாம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. மதியும் மலரும் ஒண்ணா போறத பார்த்துட்டு ராகவனும் ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, அங்க சோஃபால உட்காந்துட்டு இருப்பாங்க. மதி பார்த்தீங்கன்னா, ஷூலாம் எடுத்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. "என்ன எங்க கிளம்பிட்ட?" அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்பாங்க. "வாக்கிங் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "காலையிலேயே போயிடுவியே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ கிளம்ப போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா இவங்களும் என் கூட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. "மலருமா? என்ன மலரு நீயும் போறியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லத்த, ஆமாம் போகலான்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "மலரே நீ போயிட்டுனா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? சமையல்லாம் யார் பண்ணுறது?" அப்படின்னு கேட்குறாங்க. "அத்தை மார்னிங் டிஃபன் எல்லாமே முடிஞ்சிச்சுத்த" அப்படின்னு சொல்கிறாங்க. "சமையல் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிறோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் பார்த்தீங்கன்னா, "மலரே எனக்கு சுடு தண்ணி போட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. "போட்டேன் மாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "சரி துணியெல்லாம் மிஷினில் போட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "போட்டுட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டியா?" சொல்கிறாங்க. "எல்லாமே பண்ணிட்டேன் அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ மார்னிங் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. லஞ்ச் மட்டும் தான். நான் வந்து பண்ணிடுவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னமோ சொல்கிற. எது கேட்டாலும் வர வர எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுட்ருக்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "சரி இத்த நான் போயிட்டு வந்துட்டுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் பார்த்தீங்கன்னா, "போட்டோம் விடு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ஏங்க நாளையிலேருந்து மலரை வாக்கிங்லாம் அனுப்பக்கூடாது. அந்த மதி கூட அனுப்பவே கூடாது. அவள் கூட போனால் இவளும் கெட்டு குட்டிச்சுவரா ஆயிடுவா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. விடுகதை: காலையில் ஊதும் சங்கு, கறி சமைக்க உதவும் சங்கு. அது என்ன? அதுக்கப்புறம் மதி கேட்குறாங்க, "மாமாக்கு இன்னைக்கு செக்கப் பண்ணீங்களே எவ்வளோ ஆச்சு?" அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஆச்சுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. "அவ்வளோவாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "யாரு காசு பே பண்ணது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இவர் தான் பாக்கியராஜ், அவர் தான் கொடுத்தாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவர் 7,200 கொடுத்தாரு. சுரேஷ் 300 கொடுத்தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க அவ்வளோதானே கொடுத்தாரு? சரி வீட்டு செலவுலாம் யார் பார்த்துக்கிறா?" அப்படின்னு சொல்கிறாரு. "எல்லாமே இவரு தான். சுரேஷும் அப்பப்போ வீட்டு செலவுக்குலாம் காசு கொடுப்பான். இவர் 80% பண்ணால் சுரேஷ் ஒரு 20% பண்ணுவான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க? அவ்வளோதானா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம், ஃபஸ்ட்டு இவர் தான் வேலைக்கு போக ஆரம்பித்தார். அதனால இவர் எல்லாம் செலவு பண்ண ஆரம்பித்தார். மாமா வேலைக்கு போயிட்டுருக்கும்போது மாமாவும் கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போகிறதில்ல, அதனால் அவரும் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் சுரேஷும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பான். அது அப்படியே பழகிச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா? நீங்கள் இதை பற்றி எதுவும் கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை எனக்கும் பழகிடுச்சு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா பாப்பாக்காக எதுவும் சேர்த்து வைக்க முடியலன்ற வருத்தம் மட்டும்தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "சரி நம்ம 2 பேரும் வாக்கிங் வர விஷயத்த ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமான்னு" சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறுப்பேத்துறாங்க. ரேவதிக்கு கால் பண்ணிவிட்டு, "ரேவதி இப்போ நீ எங்கே இருக்க?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் கேட்குறாங்க. "எங்கே இருப்பேன்? டிக்கெட் புக் பண்ணி ஃப்ளைட்லையா போயிட்டுருப்பேன்? வீட்டில் கிச்சனில் தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்கள் எங்கே இருப்பீங்க? நான் எங்கள் வீட்டு கிச்சனில் இருந்தால் நீங்கள் அங்கே நம்ம வீட்டு கிச்சனில் இருப்பீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதுதான் இல்லை, நான் வாக்கிங் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன நீ சொல்கிறீங்க? எப்பத்துலேருந்து வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் அப்படி தான். சரி நீ என்ன இன்னமும் கிச்சன்லேயாவா நின்றுட்டுருக்க? நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ரேவதி. வாக்கிங் போகிறதெல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா? வாக்கிங்லாம் போகணும். சரி விடு, நான் சொல்கிறதுனால உன்னால் வாக்கிங்க்கு வந்துட முடியுமா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதி, "ஏங்க அவங்கள அவ்வளோ வெறுப்பேத்துறீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா தான், நீ கம்முனு விடு" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "என்ன நீ ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு ஓவராக பேசுகிறீங்க போல்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி வெய் உங்ககிட்ட பேசிட்டு என்னால் கையெல்லாம் ரொம்ப நீட்டிட்டு என்னால் நடக்க முடியல. நான் அப்புறமா கால் பண்ணுறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிடுறாங்க. அப்புறம் உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கிட்ட, "அத்தை நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரட்டுமான்னு" சொல்கிறாங்க. "எதுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லத்த கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, பருப்புலாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு" சொல்கிறாங்க. "சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா. சமைக்கும்போது தான் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமா?" அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ரேவதியும் பார்த்தீங்கன்னா இவங்க வாக்கிங் நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க. "ஏய் ரேவதி நீ எப்படி வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் அப்படிதான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "பாத்தியா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத தாங்க முடியாமல் ஓடி வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம இல்லை, நானும் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் சந்தோஷமா ஜாலியாக பேசிட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
விடுகதையின் விடை சேவல்.